கட்டின புருஷன் இல்லையா கேட்கறதுக்கு? கேட்பேன். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னா நிச்சயமா நான் கேட்பேன். பிரபு, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்காம விட மாட்டேன். ஏய் பார்த்திபா, எங்களை எப்படி எல்லாம் பாடாப்படுத்தின. இன்னைக்கு உன் தங்கச்சி நிலைமையே எங்க அப்பா வாயாலதான் சொன்னாரு. நான் செஞ்சே காட்டிடுவேன். இன்னைக்கு தாமா உன்னை முதலா பார்த்தேன். என் கண்ணு முன்னாடியே சித்திரவதைப்படுறத என்னால எப்படிமா பொறுத்துக்க முடியும்? இந்த பாவத்தை உன் கண்ணால பார்க்க முடியல. அப்ப உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன். ஆனா நான் மட்டும் தனியா இல்ல, இந்த நரகத்துல இருந்து என் தங்கச்சி அழைச்சிட்டு தான் போவேன். நான் உனக்கு தங்கச்சி தானே, ஆனா இவருக்கு மனைவி. இந்த வீட்டுல எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அது என் தாலி கிடைக்கிற பெருமண்ணா. நீ இங்க இருந்த அந்த பாவிங்க உன்னை கொன்னே போட்டுருவாங்கம்மா. வாமா. என் சாவுக்கு நீயே காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னமா சொல்ற? ஆமா, இது என் கணவர் வீடு, நான் புகுந்த வீடு. இந்த வீட்டுல இருக்க உனக்கு எது உரிமை? இந்த இடத்த விட்டு போறதா உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. போயிடு. ஏங்க ரத்தத்தோட ரத்தத்தை மோத விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன வேணா தண்டிங்க, கொல்லுங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களை தயவு செய்து விட்டுருங்க. அது எப்படி முடியும்? நான் சொன்னதுதான். பார்த்திபா, உன் கல்யாணமா உன் தங்கச்சி பணமா? ரெண்டுல ஒண்ணு. நீயே முடிவு பண்ணு. நில்லுங்க, நானே போறேன். அம்மா, இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. புரியுதா? அவர் கூட பிறந்த தங்கச்சியா? ஆமா, இப்பதான் அவருக்கே தெரியும். நீ ஊரை விட்டு போறியா இல்ல உன் தங்கச்சியை சித்திரவதை பண்ணட்டுமான்னு ஒரு கொக்கிய போட்டிருக்கானுங்க. படுவாவி பசங்க பாசத்தை காட்டி அண்ணனை மடக்கிட்டானுங்க. ஊரை விட்டு போயிட்டாரா? என்ன மனுஷன் அவரு? இந்த நேரத்துல போலாமா? அவர் தங்கச்சிக்கு இப்பதானே பாதுகாப்பே தேவை. பையனுக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க கேட்டபடி 500 பவுன் நகை, வைரத்துல தோடு, மூக்குத்தி நெக்லஸ், கொலுசு, ஒட்டியானம், பட்டணத்துல வீடு, காரு, பிரிட்ஜ், கலர் டிவி, ரொக்கமா 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் தந்துடுறேன். கல்யாணத்தையும் நானே பண்ணி வச்சிடுறேன். மொத்தம் 50 லட்சம் ஆகுது. போதுமில்ல? சித்ரா, மாப்பிள்ளைக்கு உன் கையால பால் கொடுமா? என்னம்மா? குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மைய மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கணும்பா. என்னது?
உங்க பரம்பரை குடும்ப நிலவரம் எல்லாமே தெரியுமே. அதெல்லாம் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. நான் 3 பகல் 3 ராத்திரி கல்யாணம் ஆகாத வாலிபனோட தனி அறையில இருந்தேன். அதுவும் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. தனி அறையில 2 பேரும் ஒன்னா இருந்தோம். நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ? என்னை ஏத்துக்கிறதா இருந்தா பாலை குடிங்க, இல்லைன்னா கீழே வச்சிருங்க, அவ்வளவுதான். அப்பா 3 நாளாவது 3 மாசமாவது பிரம்மச்சாரியாவது கட்ட பிரம்மச்சாரியாவது 50 லட்சம் ரூபாய் சொத்து வருது. சித்ரா, என்னம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாதி சந்தோஷம் தான். என்ன குறை? உங்க மக என் வீட்டுல வாழ போறா. அதே மாதிரி என் மக டாலி உங்க வீட்டுல வாழ வழி இல்லாம போச்சே. பாப்பா பேரு டாலிங்களா? ஹாய். வாழ வழி பண்ணிட்டா போச்சு. ஏண்டா பிரபு, உனக்கு அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சியை பிடிச்சிருக்கா? நல்ல சிகப்புப்பா. பிரம்மா ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணை படைச்சிருப்பான் போல இருக்குப்பா. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்துச்சாமே, ஒருவேளை பிரம்மா பூசணிக்காய் தின்னுட்டு படைச்சிருப்பாரோ. ஆனா பியூட்டிஃபுல் கலர்ப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சின்ன முதலாளிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. ஆனா என்ன, முத பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி குற்றப்பா. சட்டப்படியே செய்வோம். முத பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானே. பிரபு, புனிதாவை ஏதாவது சொல்லி எங்கேயாவது அழைச்சிட்டு போய் தீர்த்துடு. எப்படிப்பா? என்னையா நீ மந்திரி குமார் சினிமா படம் பாக்கல? அதுல வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி குதிரை மேல ஏறி உட்கார வச்சு கொண்டு போய் தள்ளல. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி பொண்டாட்டி கூட்டிட்டு போ. பொய் சொல்றதா உங்க குடும்ப சொத்தாச்சே. பொய் சொல்றது புருஷன் வழக்கம், அதை நம்பியே சாகுறது பொண்டாட்டிங்க பழக்கம். பிரபு, நாளைக்கே காரியத்தை முடி. அண்ணன் ஊரை விட்டே ஓடனா, தங்கச்சி உலகத்தை விட்டே ஒளியட்டும். தரித்திரம் பிடிச்ச தங்கச்சி வயிற்றுல பிறந்த 2 அவமான சின்னங்கள் அழியட்டும். வாடி, தப்பிச்சோட பாக்குறேன். கையை விடுங்க. என்ன நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே வரேன். வாடி. வேண்டாங்க, என்ன நீங்க தள்ள வேண்டாம். அந்த பாவம் கூட உங்களுக்கு வேண்டாம், நானே விழுந்துடுவேன். ஓடி.